உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். மனசெல்லாம் உனை எழுதி. மனம் 21. பார்வதி இப்படி பேசுவார் என்று எதிர்பார்க்காத சுரேன் சற்று திகைத்து நிற்க, அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த லேகா, நல்ல வெள்ளிக்கிழமை அதுமா இப்படி ஒருத்தர் குங்குமத்தை கொட்டி வைப்பாங்க, எனக்கு மனசே ஆறலத்த என்று பார்வதியிடம் நடிக்க, அவள் நடிப்பது அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது, பார்வதியை தவிர. மீனாட்சி வேகமாக, அவளுக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாய் இருக்குன்னு கண்டபடி பேசிட்டு இருக்கீங்க. பெரிய இடம், பெரிய மனுஷங்க நினைச்சேன், ஆனா மனசு இவ்வளவு குறுகி இருக்குன்னு எதிர்பார்க்கல என்று படபடவென்று புரிந்தாள். அப்படி என்னங்க நிலைமை? சாமி ரூம்ல எல்லாத்தையும் தட்டி விடுற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு என்று லேகா பாய்ந்து வர, அவளுக்கு பதிலளிக்க முயன்ற சுரேனை கைப்பிடித்து தடுத்தாள் நந்தினி. அதனை கவனித்த மீனாவும் தான் பேச வந்ததை அப்படியே நிறுத்தி கொண்டாள். எதுவின் கண்களில் லேசான நீர்த்திரையை கண்டதும் சுரேன் மனம் பொங்கிவிட்டது. என்ன எது, என்ன சொல்ல விடு என்றவன் அவளிடம் மெதுவாக கூற, வேண்டாம், இந்த ராசி இல்லாதவங்க லேபிள் என்னோட போகட்டும். என் குழந்தைக்கும் அது வேண்டாம். இப்ப நீங்க சொன்னா அதுக்கும் அதே பேர் தான் கிடைக்கும் என்று வருத்தத்துடன் கூறினாள் நந்தினி. அதுவரை பொறுமையாக இருந்த சுரேந்தர் அவள் பேச்சில் துடித்து போனான். சொல்ல வந்ததை அப்படியே விழுங்கி, என் பொண்டாட்டிய குறை சொல்றது இருக்கட்டும், புலம்பு நேரத்துக்கு அவன் காலில் இருந்த சாக்ஸ் எடுத்து மருந்து போட்டு விட்டுருக்கலாம் என்று நக்கலாக சுரேன் கூற, நரேனுக்கு சிரிப்பாக இருந்தது. ஆனாலும் மனதின் ஓரத்தில், 5 ஆண்டு காதலித்து மணந்தவள் இப்படி 2 மாதத்தில் நிறம் மாறி போவாள் என்று அவன் எண்ணவே இல்லை. உணவுக்கும் உடைக்கும் விருந்துக்கும் அவள் காட்டும் ஆர்வத்தில் பதில் ஒரு பங்கு கூட கணவனான அவனிடம் அவள் காட்டவில்லை. அதில் மிகவும் மனம் வெறுத்திருந்தவன் தன் அண்ணன் பேசுவதை அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்த்தான். அதற்குள் நந்தினி, இந்தர் வேண்டாம், வாங்க போவோம் என்று அவனை இழுக்க, அவள் அவனை போகலாம் என்று அழைத்த போது லேகாவின் கண்கள் மின்னி மறைந்ததை கவனித்து விட்டான் அந்த கலைஞன். எத்தனை நுணுக்கமான முகபாவங்களை படங்களில் கண்டு அதற்கு பின்னணி இசை அமைத்திருக்கிறான். அவனுக்கா இவளின் விழி அசைவு கவனத்தில் வராமல் போகும்? நந்தினி அவள் பிடித்திருந்த கையை பிடியை தளர்த்தி அவளை அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தவன் கையில் பழச்சாறை கொடுத்து குடிக்கும்படி பணித்தான். அவள் அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை உணர்ந்தவளாக, இது சரியான நேரமா எனக்கு தெரியல இந்தர் என்று கூற, அவனோ, எல்லாமே கரெக்ட் டைம் தான், ஏதோ நீ வேடிக்கை மட்டும் பாரு என்று அவள் கரத்தில் தட்டி கொடுத்துவிட்டு, ராஜா இங்க வாங்க என்று தலைமை பணியாளரை அழைத்தார். அம்மா, நரேன் காலுக்கு மருந்து போடுங்க என்று அன்னையை தம்பிக்கு அருகில் அனுப்பியவன், நேத்து சேகர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. நானும் கேட்க வேண்டான்னு தான் பார்த்தேன், ஆனா கேட்கணும் போல இப்ப தோணுது என்றதும் அவருக்கு என்ன விஷயம் என்று புரிந்தது. ஏனெனில் அவர்தானே அதை சேகரிடம் சொல்லி சுரேந்தர் காதுக்கு சொல்ல வழி செய்தவர். அவர் அமைதியாக சுரேந்தர் முழுமையாக கேட்கட்டும் என்று அமைதி காத்தார். 2 மாசமா ஏன் செலவு வவுச்சர் பில் எகுறுது என்று கேட்க, சார் எந்த பில் சார்? சமையல் சாமானோ முன்ன ஒரு முறை மொத்தமா வாங்குவோம், இப்ப 3 தடவை வாங்குறோம் என்று சமாளிப்பது போல வேண்டுமென்றே கூறினார். என்னதான், முன்னாடி அத்தை மட்டும்தான், இப்ப நாங்களும் இருக்கோம் இல்லையா என்று சமாளிப்பாக கூறி இழித்தாள் லேகா. ஏ, முன்ன நானும் தான் இங்க இருந்தேன், அப்படி ஒண்ணு செலவாகலையே என்று நரேன் குறுக்கிட, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, பேசாம இருங்க என்று சொல்லென்று கூறினாள் லேகா. வேலைக்காரர்கள் முன்பும் வெளியால் முன்பும் நரேனை அவள் பேசும் விதம் பிடிக்காத நந்தினி, சிஸ்டர் பார்த்து பேசுங்க, நீங்க பேசுறது உங்க கணவரை மட்டும் இல்ல, இந்த வீட்டு மனுஷன, என் கணவரோட தம்பிய, அடுத்தவங்க முன்னாடி இப்படியா பேசுறது என்று கண்டிக்க, பாருங்க அத்த, என்னத்தையோ சொல்லி அத்தானை கிளப்பி விட்டுட்டு இப்ப நல்லவ மாதிரி என் புருஷனுக்கு சப்போர்ட் பண்றா என்ற நந்தினியை கை காட்டி பார்வதியிடம் சென்று தஞ்சமாக, அவர் பேசுவதற்குள் தலைமை பணியாளர் பிரச்சனை வேறு திசைக்கு செல்வதை விரும்பாமல், சார்
முன்ன வேலை செஞ்ச பல பேரை சின்ன மேடம் வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. புதுசா வேலைக்கு அவங்க சேர்த்திருக்க ஆளுங்க எந்த ஏஜென்சியும் இல்லாம அவங்க நேரடி தேர்வுல அவங்க கிட்ட நேரடியா சம்பளம் வாங்குற மாதிரி சேர்த்திருக்காங்க. போன மாசம் சம்பளம்னு அவங்க சொன்ன தொகைக்கான வவுச்சர் இது சார் என்று வவுச்சர் நோட்டை நீட்டினார். அதில் குறிப்பிட்டிருந்த இலக்கங்களை கண்டு சுரேன் புருவத்தை சுருக்க வாங்கி பார்த்த நரேன் மனைவியை முறைக்க ஆரம்பித்தான். அது மட்டும் இல்ல சார், நாம ரெகுலரா வாங்குற இடம் இல்லாம பொருள் எல்லாமே வேற இடத்துக்கு மேடம் மாத்திட்டாங்க. மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப அதிகம்னு சொன்னதுக்கு தரமான பொருள்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல சார், தினமும் வகை வகையா ஏதோ ஹோட்டல் போல 3 நேரமும் சமையல் நடக்குது. சில நேரம் அது பார்சலா வெளியில கூட போகும். தினமும் நான்வெஜ். நம்ம மாச பட்ஜெட்டை விட 10 மடங்கு அதிகம் சார் என்று குறிப்பிட்டு அதற்கான ரசீதுகளை காட்டினார். அனைத்தையும் பார்த்த சுரேன், என்னமா அதெல்லாம் என்று லேகாவை கேட்க, ஏன் நரேன் சாப்பிட்டது ஒரு தப்பா? பிடிச்சதா கேட்டு சாப்பிடுன்னு நீ தானே சொன்ன. அவங்க வாங்குற பொருள் குவாலிட்டி இல்ல, அதான் நல்ல இடத்த காட்டின. வேலை செய்யறவங்க சரியில்லை, அதான் நல்ல வேலையால பார்த்து நானே வச்சேன். நல்ல வேலை செய்யறவங்க கொஞ்சம் கூட சம்பளம் கேட்கத்தான் செய்வாங்க. என்ன இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? 1000 கணக்குக்கு போய் கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க என்று அவள் முகத்தை தூக்கி வைக்க, இங்க பாருமா, 1000மோ 100, நாங்க இன்கம் டாக்ஸ் சரியா கட்டிதான் எல்லாமே செய்யறோம். இப்படி எந்த ரசீதும் இல்லாம வேலைக்காரங்க சம்பளம்னு கையெழுத்து கூட இல்லாம இவ்ளோ பெரிய அமௌண்ட் போட்டா எங்களதான் கேள்வி கேட்பாங்க என்று நயமாக சொல்வது போல அவளது முகத்தை பார்த்தான் சுரேன். அதுக்கு என்னத்தான், நாளைக்கே நோட்டு போட்டு எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கி வைக்கிறேன் என்று அவள் சொன்னாலும் முகத்தில் பயந்த களை நன்றாகவே தெரிந்தது. ஆனால் அவள் நினைத்தது போல சுரேன் அதையோடு விடவில்லை. பழைய ஆளுங்களை வேலைக்கு எடுங்க, புது ஆளுங்களை அனுப்பிவிடுங்க. அதே போல எல்லாமே பழையபடி வரணும். சாப்பாடு என்ன கேட்டாலும் செஞ்சு தர சொல்லுங்க, அதுல எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று ராஜாவிடம் தெரிவித்தான் சுரேந்தர். மீனாட்சியோ, முதல்ல அந்த சமையல் கட்டுல ஒரு பஜார் இருக்கும், அதை தூக்கி வெளியில போடுங்கண்ணே என்று ராஜாவிடம் சொல்ல, எஞ்சி நின்ற பழைய பணியாளர்கள் சுரேந்தரிடம் வந்து, ரொம்ப நன்றி தம்பி, இங்க வேலைக்கு இருந்தவங்க மேல எல்லாம் வீண் பழி போட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கவும் நாங்களே இந்த மாசத்தோட நின்னுக்க நினைச்சோம், நல்ல வேலை வந்தீங்க என்று கை கூப்பினார். ஏன் ஐயா, நான் இங்கதானே இருக்கேன், என்கிட்ட சொல்றதுக்கு என்ன என்று நரேந்திரன் குறுக்கிட்டு கேட்க, நீங்க ஆசையா கட்டிக்கிட்டு வந்த பொண்ணுங்க சின்னையா, நாங்க எப்படி உங்ககிட்ட குறை சொல்றது என்று தயக்கமாக வினவ, நரேந்திரன் பற்கள் நர நரக்க, இன்னொடி புண்ணி வச்சிருக்க, இதுக்குதான் உங்க வீட்டுக்கு போகணும்னு என்கிட்ட ஆட்டம் போட்டியா? சாப்பிட்ட சாப்பாடு, நல்ல வசதி எல்லாமே இருக்கு, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பண்ண என்று எகிர, அவளோ, என்ன ரொம்ப பேசுற நரேன், நான் ஒண்ணுமே பண்ணல, அவங்க சும்மா என்ன குறை சொல்றாங்க. அவர் பொண்டாட்டியோட கெட்ட ராசியை மறைக்க அவர் இப்படிலாம் பேசுறாரு என்று எப்படியும் கணவன் தன்னை காதலிப்பதால் எதுவும் சொல்ல மாட்டான் என்று நம்பி அவள் பேச, காது ஜவ்வு கிழியும் அளவுக்கு அவள் கன்னத்தில் கைத்தடத்தை பதித்திருந்தான் நரேந்திரன். நான் உன்னை 5 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது நல்லா வாழ, சும்மா இருக்கிற குடும்பத்தை களைச்சு விடல, புரியுதா? ஒழுங்கா இருக்கிறத வச்சுக்கிட்டு சும்மா இரு, மறுபடி இப்படி ஏதாவது குடைச்சல் பண்ண அவ்வளவுதான் என்று மிரட்டிவிட்டு கால்களை விந்தி விந்தி மாடி ஏறி சென்றான். அவன் போவதை கவனித்த லேகா, நல்லா இருந்த எங்களை பிரிச்சு விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? இதெல்லாம் நல்லா பார்த்த இருக்கு என்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு கீழே இருந்த அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். அவள் போனதும், என்ன சுரேணி, அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்ட? அந்த பொண்ணு ஏதோ ஆசையா சமைச்சு தர சொல்லி சாப்பிடும், மத்தபடி அத்தை அத்தைன்னு பாசமா என்னையே சுத்தி வர்ற பொண்ணு, அவளை போய் இப்படி பேசிட்ட? நம்ம கிட்ட இல்லாத பணமா புதுசா கணக்கெல்லாம் கேக்குற? யார் சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் செய்யற நீ என்று கேட்க, சுரேந்தர் காரமாக பதில் தர வருவதற்குள் அவன் கையை அழுத்தமாக பற்றிய நந்தினி, தலை சுத்துது இந்தர், நம்ம போவோம், போதும், இதுக்கு மேல வேண்டாம் பிளீஸ் என்று அவனிடம் கெஞ்சுதலாக கேட்க, அவனும் அன்னையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, காசு உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போயிடுச்சாமா? சரிதான், மருமக கூட சேர்ந்து நீங்களும் எக்கச்சக்கமா செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதான் என்ன சொல்றீங்க என்று கடுமை காட்ட, இந்தர் என்று பல்லை கடித்தாள் நந்தினி. சரி, நாங்க கிளம்புறோம் என்று சொன்னவன் ராஜாவிடம், நான் சொன்னதை செஞ்சுட்டு என் ஆபீஸ்ல வந்து பாருங்க ராஜா என்று கூறிவிட்டு கிளம்ப, பார்வதிக்கு மகன் பேசிய பேச்சு புரியவில்லை.
கோவிலுக்கு அவ்வப்போது நன்கொடை வழங்குவார். ஒரு நாளும் மகன் அதற்கு தடை சொன்னதில்லை. ஆனால் இன்று ஏதோ தான் செலவு செய்வதாக சொன்னதா? அவருக்கு மனதிற்குள் நெருடல் ஏற்பட்டது. வீட்டை விட்டு வெளியே வந்த மூவரும் ஆளுக்கு ஒரு விஷயத்தில் கோபமாக இருக்க முதலில் வெடித்தவள் மீனாட்சிதான். என்னமாம் அது? உங்க தம்பி ஒய்ஃப் இவளை இப்படி பேசுறாங்க? உங்க அம்மாவும் அதுக்கு ஆமான்னு பெண் பாட்டு பாடுறாங்க. நல்லாவே இல்ல என்று மனதில் இருந்ததை மறைக்காமல் சொல்லிவிட்டாள். சுரேந்தரோ, எனக்கு அந்த பொண்ணு என் தம்பிய ட்ரீட் பண்ற விதத்தை பார்த்து ஒரே எரிச்சல். அவ மேல இருந்த கோபத்தை முதல்ல தம்பி கிட்ட காட்டிட்டேன். இப்ப நினைச்சா கஷ்டமா இருக்கு என்று கூற, நந்தினியோ, நான் வேண்டான்னு சொல்லியோ ஏன் இதை ஆரம்பிச்சீங்க இந்த என்று கோபத்துடன் வினவ, காலையில சேகருக்கு போன் பண்ணி ராஜா என்னை இன்னைக்கு கண்டிப்பா வர சொல்லியிருக்காரு. அவங்க சொன்னதை கேட்டாதானே வேலைக்காரங்களை பொய்க்காரன சொல்லி மரியாதை குறைவா வெளியில அனுப்பி இருக்க அந்த பொண்ணு. என்னவோ சரியில்லை எதுவும் என்று தாடையை தேய்த்தான். பேசாம அத்தை கேட்ட மாதிரி நாமையே கொஞ்ச நாள் சேர்ந்திருக்க கூடாது என்று அவள் கேட்க இருவரும் அவளை முறைத்தனர். கொஞ்ச நேரத்துல உனக்கு ராசி கெட்டவன் பட்டம் கொடுத்துட்டா மகாராசி. நீ கூடவே இருந்தா என்னென்ன சொல்லுவாளோ, என்னென்ன செய்வாளோ. அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுடு, இல்ல நானே உன்னை ஏதாவது செஞ்சிடுவேன் என்று மீனாட்சி கண்ணை உருட்ட, சேம் பிஞ்ச்டா மதுரை, நானும் இததான் நினைச்சேன் என்று சுரேந்தர் சொல்லிக்கொண்டு காரை மருத்துவமனை வளாகத்திற்குள் சென்று நிறுத்தினான். கணவனும் தோழியும் துணைக்கு வர தன் கர்ப்பத்தை உறுதி செய்து கொண்டவள் பிரயாணம் பற்றி கேட்டு உணவு முறைகளை அறிந்து கொள்ள மன நிம்மதி எந்தளவு அவசியம் என்பதை அவள் உணர்த்தினார். இனி மாமியார் வீட்டு பக்கம் செல்வதில்லை என்ற முடிவோடு தங்கள் வீடு நோக்கி பயணித்தாள் நந்தினி. வழியில் மீனாட்சி இறங்கிக் கொள்ள அவள் சொன்ன 1000 பத்திரங்களை கேட்டு முகத்தில் புன்னகை மின்ன கையசைத்து விடை கொடுத்தவள் கணவன் தோளில் தலை சாய்த்து கண்களில் கசிந்த கண்ணீரை அவனுக்கு தெரியாமல் துடைத்து எறிந்தாள். இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்.